டாக்டர் சிவா, டாக்டர் சிவா கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? வெளியே விடுங்க. மாமா, இந்த பொண்ணு டாக்டர் படிப்பு தான் படிக்கிறா, அதனால இவளுக்கு புரிஞ்சிடும். ஒருவேளை இவளுக்கு சிவாவோட கண்டிஷனை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா. என்ன வெளியே விடுங்க, என்ன வெளியே விடுங்க, என்ன வெளியே விடுங்க. அண்ணா, அண்ணா, டாக்டர் சிவாவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பிஹேவ் பண்றாரு? எல்லாம் ஓகே தானே? என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன வெளியே விடுங்க. போது நிறுத்து. உன்னாலதான் இன்னைக்கு என் புள்ள ஜெயில இருக்கான். Everybody is wrong. எந்த ஒரு நல்ல மனுஷனும் ஜெயிலுக்கு போனா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். எங்க ஃபேமிலியில அதிகபட்சம் டாக்டர்ஸ் தான் ஆயிருக்காங்க. ஆனா நீ என்னோட புள்ளைய கிரிமினல் ஆக்கிட்ட. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். டாக்டர் சிவா என்னாலதான் இப்ப இங்க வந்திருக்காரு. நீங்க என்ன எவ்வளவு திட்டணும்னு நினைச்சாலும் திட்டிக்கலாம் அங்கிள். ஆனா இப்ப இல்ல. முதல்ல டாக்டர் சிவா இங்க இருந்து வெளியே வந்துடட்டும். இவர் என்னாலதான் இங்க வந்தாரு. அதனால நானே அவரை வெளியே கொண்டு வந்துடுறேன். நான் ப்ராமிஸா சொல்றேன் அங்கிள். நான் காலையில இருந்து இங்க இருக்கேன். என்னாலயே எதுவும் முடியல. உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய் சக்தி, சக்தி, சக்தி. இங்க பாரா, சித்தியோட தூக்கத்துக்கு எடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? சரி சரி, சீக்கிரமா எழுந்துரு. நாம உங்க அக்காவுக்கு அந்த வரனை பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நீயும் நானும் நாம 2 பேரும் தான் போறோம். இந்த வீட்ல யாருக்கும் பொறுப்பே இல்ல. நீதான் இந்த வீட்லயே பெரிய புத்திசாலி இல்ல? வா, நாம 2 பேரும் அங்க போய் அந்த பையனோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேப்பர்ல வந்த போட்டோ எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அத பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடலாம். ரொம்ப நல்லவங்க. அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. உடனே கல்யாணத்துக்கும் சரின்னு சொல்லிடுவாங்க. இன் ஷார்ட் அவளோட கல்யாணம் சீக்கிரமா முடிவாயிரும். சரியா? வா 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 வா, எழுந்துரு. மம்மி, அவ பாவம், விடுங்க. இன்னைக்கு அவளுக்கு என்னலாமோ ஆயிடுச்சு. களைச்சு போயிருப்பா. ஆமா, கலைச்சு போயிருப்பாள்ல பாவம். அப்ப இவளால நாள் முழுக்க நான் என்ன பாடுபட்டேன் அது யாருக்கானுக்கு தெரியாதே. இல்ல இல்ல, இவ ரொம்ப பாவம். நான் தான் அரக்கி. போதுமா? இங்க பாரு, என்ன கோவம் மட்டும் படுத்தாத. இன்னைக்கு நான் இவளோட ஒரு முக்கியமான வேலைக்கு போய் ஆகணும். அதனால என்ன விடு. அம்மா சக்தி, சக்தி எழுந்துருமா. இருங்க மம்மி. ஐயோ, எதுக்குடி என்ன இப்படி தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்க? எதுக்கு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி என் முன்னாடி வந்து வந்து நிக்கிற? அட விடுங்க மம்மி, களைச்சு போயிருப்பால, தூங்கட்டுமே. இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏன் வழியில ஏன் குறுக்க நிக்கிறாங்க? மனோரமா, எங்கேயோ ஏதோ உதைக்குதே. சமாளிப்போம். நீ சொல்றது கரெக்ட் தாமா. பாவம் தூங்கிட்டு இருக்கா. அவ தூங்கட்டும். பையனோட வீட்டுக்கு போய் நானே ஏதாவது பேசுறேன். நானே பாத்துக்கிறேன். தூங்கட்டும் தூங்கட்டும். தேங்க்யூ. நல்ல வேலை அவ தூங்குறான்னு என்கிட்ட சொன்ன. சரிங்க மம்மி. அடியே சக்தி. மம்மி,
இது லக்ஷ்மணன் கிழிச்ச கோடு இல்ல, மனோரமா கிழிச்ச கோடு. இன்னைக்கு மட்டும் இந்த கோட்டை தாண்டி வெளியில போயிட்ட, இந்த வீட்டோட கௌரவத்தையே தாண்டி போயிட்டேன்னு நினைச்சுக்குவேன். அந்த சக்தி இந்த குங்குமத்தை மதிக்கவே இல்லை. நான் வேணாம் வேணான்னு சொல்லியும் குடும்பத்தோட மான மரியாதைய தாண்டி போயிருக்கா. அதுவும் அந்த டாக்டர் சிவாவை காப்பாத்துறதுக்காக. அப்படி அந்த டாக்டர் பையன் என்ன மாய மந்திரம் பண்ணானோ? மாமா என்ன சொன்னாருன்னு கேட்டல? இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? உன்னால எதுவும் செய்ய முடியாது. போ எங்கிருந்து. நான் என்னோட வேலையை பண்ணிட்டேன். இப்ப கடவுள் அவரோட வேலையை பண்ணிதான் ஆகணும். டாக்டர் சிவாவை இங்கிருந்து விடுவிச்சுதான் ஆகணும். இந்த பொண்ணோட பேச்சு மட்டும் நின்னு பாடே இல்ல. இன்னொரு பக்கம் அந்த ராமு சிவாவோட மருந்து அவன் இன்னும் கொண்டு வரவே இல்லை. ஒரு டாக்டரா இருந்தும் கூட என் பேரன் மருந்த சாப்பிட்டு வாழ வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் நீ பண்ண வேலை தான் காரணம். எது அவனுக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்ததோ அதை நீ அவன்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. உன்னோட இந்த கை இருக்கே, இதை வச்சுதானே நீ எப்பவும் அவனை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்த. ஆனா இப்ப இதே கையால அவனோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்ட. இந்த கை ரத்தக்கரை படிஞ்ச கை காயத்ரி, ரத்தக்கரை படிஞ்ச கை. எனக்கு தெரியும் அத்தை, எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான தண்டனையை தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க எப்படிப்பட்ட தண்டனையை வேணாலும் கொடுங்க, அது நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன போக விடுங்க. என்னோட புள்ளைய நான் உடனே பார்த்தாகணும். காயத்ரி, உனக்கே நல்லா தெரியும் உனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. ஒருவேளை நீ வெளியே போனேன்னா பல வருஷங்களா புதைஞ்சு கிடக்கிற அந்த ரகசியம் வெளியே வந்துருச்சுன்னா ஒருவேளை அந்த ரத்த துளிகள் கரைப்படியாத நம்ம குடும்பத்தை கரையாக்கிடுச்சுன்னா ஒருவேளை வெளியே எல்லாருக்கும் சிவாவோட கண்டிஷன் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அண்ணனோட மருந்து. டாக்டர் சிவாவோட மருந்தா? அவர் எதுக்காக இந்த மருந்து எடுத்துக்கிறாரு? சீக்கிரமா போய் சிவாக்கு இந்த மருந்த கொடு. ஏய் நில்லு. யாரை கேட்டு நீ மருந்து கொடுக்குற? பெர்மிஷன் வாங்கினியா என்கிட்ட நீ? அவரு எங்க விருந்தாளி, அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னா என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்.
இன்ஸ்பெக்டர் சார், அது அவனோட மருந்து. அதுக்கு எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்? பாட்ட சாட்டமா தானே இருக்கான். இவனுக்கு எதுக்காக மருந்து மேடம்? அவன் தான் பாக்குறதுக்கு பலசாலி மாதிரி இருக்கானே. விட்டா இந்த ஜெயிலையே ஆட்டி உடைச்சிருவான் போல. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இது வரைக்கும் நாங்க தான் எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்திருக்கோம். நாங்க பெர்மிஷன் கேட்டதில்ல. அதோட இன்னைக்கு என் பிள்ளையோட நலனுக்காக ரிக்வெஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் அவனுக்கு இந்த மருந்தை கொடுக்க விடுங்க, இல்லனா அவன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். கொடுக்க கூடாது. இவன் என் பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க விடல, அதனால இவனுக்கு மருந்து கொடுக்க நான் விட மாட்டேன். இங்க பாருங்க மினிஸ்டர், பழைய விஷயத்தை எல்லாம் இப்ப கிளற வேண்டாம். இல்லனா நான் மாமா நீங்க இருங்க, நான் மினிஸ்டர் சார் கிட்ட பேசுறேன். மினிஸ்டருக்கு டீ வாங்கிட்டு வா. மினிஸ்டர் சார், உங்களுக்கு தான் தெரியும்ல, நாம 2 பேரும் ஒரே டீம்ல தான் இருக்கோம். ஆனா இப்ப சிவா மருந்து சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் உங்க டீம்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த டாக்டர் சிவா பக்கம்தான், ஆனா நான் எப்பயுமே என் பொண்ணு பக்கம்தான். யாரால இன்னைக்கு என் பொண்ணுக்கு 1 வருஷம் வீணா போச்சோ அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அன்னைக்கு இவன் என்கிட்ட அவன் அத்தாரிட்டியை காமிச்சான்ல, இன்னைக்கு என் பவர் என்னன்னு இவனுக்கு காட்டுறேன். இன்னைக்கு இந்த மந்திரி அவரோட கோவத்தை எல்லாம் காட்ட போறாரு. நான் உண்மையதான் சொல்றேன் மனோரமா. அந்த குங்கும கோடு இருக்கே, அது காத்தடிச்சுதான் மறைஞ்சது. சக்தி அதை அழிக்கவே இல்ல. நீ ஒரு வார்த்தை சொல்லி அவ அதை என்னைக்காச்சும் மீறி இருக்காளா சொல்லு. எனக்கு என்னவோ அந்த சிவபெருமானை இப்படி பண்ணிருக்காரோன்னு தோணுது. மனோரமா, நீ அவளை அம்மா மாதிரி வளர்த்த. அவளுக்கு சமூக சேவை பண்ற குணம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அதோட அவளை அப்படி வளர்த்தது கூட நீதானே. இங்க பாரு மனோரமா, அவ முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கே உதவி செய்வா. இப்ப நீயே சொல்லு, அவளை ஒருத்த காப்பாத்திருக்கான், மானத்தை காப்பாத்திருக்கான், அவளுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து போராட்டான். அப்படி இருக்கும்போது அவனை காப்பாத்த இவ போக மாட்டாளா என்ன? அங்க சக்தியை யார் காப்பாத்துவா? நீங்க யாரு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அந்த டாக்டரோட தங்கச்சி இங்க நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம எல்லார் முன்னாடியும் சக்திய அவ்வளவு கேவலமா பேசிட்டு போனான். யோசிங்க, அங்க அவனோட மொத்த குடும்பமும் இருக்கும். சக்தி தனியா நிப்பா. அவளை எவ்வளவு திட்டுவாங்க, நம்ம சக்தி மேல எவ்வளவு பழி போடுவாங்க. அந்த பையனோட வீட்டுக்காரங்க அவங்களோட பையனை காப்பாத்த நம்ம பொண்ணு அசிங்கப்படுத்துவாங்க. ஐயோ, அந்த டாக்டர் குடும்பம் கத்திய தீட்டி மொத்தமா ரெடியா வச்சிருப்பாங்க. சக்தி அங்க போனதும் குத்தி கொன்னுடுவாங்க. ஜெயில இருக்கிறது அவங்க புள்ள, ஆனா பழிய என் சக்தி மேல போடுவாங்க. உன்னாலதான் என் புள்ள ஜெயில இருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன விஷயத்தை கூட யோசிக்காம மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல எனக்கு மட்டும்தான் மூளை இருக்கா? அந்த கடவுள் உங்களுக்கு புத்தியை கொடுத்தாரே, அது என்ன தொலைச்சிட்டு வந்துட்டீங்களா என்ன? அட கடவுளே, நான் எத்தனை முறை சொன்னேன் எல்லாத்துக்கும் நல்லது பண்ண, ஆனா அதை எங்கிட்ட இருந்து ஆரம்பின. நல்லா மாட்டி விட்டீங்க, அதுவும் இவங்களுக்கு நடுவுல. நான் இவ்ளோ சொல்லியும் கூட நீங்க ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. ஏய், முதல்ல வண்டி எடுத்து என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ, சீக்கிரம் வா. ஓ,
போ போ சீக்கிரமா போய் எடு. அப்பா மம்மி சொல்றதும் கரெக்ட் தான். அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதோ தெரியலையே. மறுபடியும் சக்தி ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? நாமளும் போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வாமா போலாம், சீக்கிரமா போலாம். உட்காருங்க சார். ஆட அரசாங்க விருந்தாளி வந்திருக்காருப்பா. அதுவும் அடிதடி மாதிரி பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் அவரை போய் கவனிக்கப்பா. அதுவும் அரசாங்க ஸ்டைல்ல. அவனை நீங்க அடிக்கிற அடியில அவனோட ஹாஸ்பிட்டல்ல கூட அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க கூடாது. அளந்து பேசு. லாக்கப் ஓபன் பண்ணு. என்ன வெளியே விடு. நீங்க என்ன பேசுறீங்க? எஸ் சார். ஏய் கான்ஸ்டபிள், லாக்கப் தர. கதவு தர. என்ன வெளியே விடு. வாயா, அவனுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஐயோ, நீங்க எப்படி இப்படி எல்லாம் செய்யலாம்? என்ன பண்றீங்க நீங்க? போலீஸ் கஸ்டடியில இருக்காரு, அப்படி பண்ண கூடாது. அட போயா. இன்ஸ்பெக்டர், நீங்க உங்க எல்லையை மீறாதீங்க. இந்த ரகுநாத்தோட புள்ளை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? கதவு தர. ஒழுங்கு மரியாதை கதவு தர. இன்ஸ்பெக்டர், என்னன்னா விடியா. என்ன விடு. என்ன விடியா. என்ன வெளியே விடு. அப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. விடுங்க. இந்த முட்டாள் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இவர் மட்டும் லாக்கப் திறந்தா இவர் அவனை அடிக்க மாட்டாரு. சிவா தான் இவர் அடிப்பான். இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் வேண்டாம் சார், சொல்றத கேளுங்க. ஏய் தல்றா. உங்களுக்கு இவ்வளவு தைரியமா? நீங்க எப்படி இப்படி எல்லாம் செய்யலாம்? இன்ஸ்பெக்டர், என்ன விடு. என்ன விடியா. என்ன விடு. இன்ஸ்பெக்டர், நீங்க பண்றது தப்பு. லாயர் சார், ஏதாவது பண்ணுங்க. இப்படி பண்றது தப்பு சார். கஸ்டடியில இருக்க ஒரு மேல கை வைக்க கூடாது. ஐயோ சிவா, இந்த இன்ஸ்பெக்டரை எதுவும் பண்ணாம இருக்கணும். இல்லனா பிரச்சனை பெருசாயிடும். இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் நிறுத்துங்க. அவன் நிலைமை சரியில்லை. அவன் மேல கைய வச்சீங்கன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அடிக்கலான்னு நினைச்சு கூட பார்க்காங்க. சக்தி இருக்கும்போது சிவனுக்கு எப்பவும் எந்த அநியாயமும் நடக்காது. அவ்வளவு அசிங்கப்பட்டும் கூட திரும்பி வந்துட்டியா? இரு, இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன் காதலனை விட உன் நிலைமையை மோசமாக்கி காட்டுறேன். சோபா மேடம், வாங்க, வந்து ஆரம்பிங்க. ஆமாமா, இவளுக்கு இன்னும் 4 அடி சேர்த்தே போடுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஒரு நிமிஷம்.
இதுக்கு பேர் தான் உங்க அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்றதா அர்த்தம். உங்க எல்லாருக்குமே சரி எது தப்பு எதுன்னு தெரியும். யாரு ரவுடித்தனம் செஞ்சாங்க, யாரு என்ன காப்பாத்துனாங்கன்னு தெரியும். டாக்டர் சிவாவை ஜெயில போட்டு இவங்கெல்லாம் செய்யறது நியாயமா இல்ல அநியாயமான இப்ப இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. யார் இவங்கெல்லாம்? சாட்சியும் இவங்கதான், ஜட்ஜும் இவங்கதான். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. உள்ள இவ்வளவு பேர் தான் இருக்காங்க, வெளியே மொத்த ஏரியாவும் நிக்குது.